Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மத்திய அரசு கல்வியில் எப்படியாவது மதவாதத்தை திணிக்க நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டில் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார். பாஜகவின் திட்டம் தமிழகத்தில் ஒருபோதும் ஈடேறாது என்றும் முதலமைச்சர் அப்போது திட்டவட்டமாக கூறினார். தமிழக எம்பிக்கள் குறித்து திமிராக பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை மன்னிப்பு கேட்க செய்து கருணாநிதியின் வாரிசுகள் என்பதை திமுக எம்பிக்கள் நிரூபித்து விட்டனர் என்று முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். திமுக கூட்டணி எம்பிக்கள் 40 பேர் இருந்து கொண்டு அங்கு என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டவர்களுக்கு இதுதான் பதில் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மாநிலங்களை அணிதிரட்டப் போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான கூட்டுக்குழு கூட்டத்தில் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பங்கேற்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி நவீன் பட்நாயக்கிடம் தயாநிதி மாறன் எம்பி, டிஆர்பி ராஜா ஆகியோர் கடிதம் அளித்தனர். அதை பெற்றுக்கொண்ட நவீன் பட்நாயக் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ள கூட்டுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளார். திமுக எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுகவினர் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவினர் நேற்று பல இடங்களில் போராட்டம் நடத்திய நிலையில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மை எரித்தும் அவருக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் 11,000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் அதிமுக மீது கடும் அதிருப்தியில் உள்ள பிரேமலதா சீட் கிடைக்காவிட்டால் தாவேகா பக்கம் செல்லும் திட்டத்தை சீரியஸாக யோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கடந்த மக்களவை தேர்தலின் போதே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக பிரேமலதா கூறியிருந்தார். ஆனால் அப்படி எந்த ஒப்பந்தமும் ஏற்படுத்தவில்லை என இபிஎஸ் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இதனால் பிரேமலதா கடும் அதிருப்தியில் இருந்தார். ஆனால் அவர் சமாதானமாகி இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் சீட் கிடைக்காவிட்டால் தனது ரூட்டை மாற்றி தாவேகா பக்கம் திருப்பலாம் என யோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை RBI புதிதாக வெளியிட உள்ளது. மகாத்மா காந்தியின் முகத்துடன் பழைய டிசைனிலேயே வெளியாக இருக்கும் இந்த ரூபாய் நோட்டுகள் புதிய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் கையெழுத்துடன் வெளியிடப்பட உள்ளது. பழைய கவர்னர் சக்தி காந்ததாஸ் கையொப்பத்துடன் வெளியான பழைய ரூபாய் நோட்டுகளும் செல்லும் என்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை RBI அண்மையில் திரும்ப பெற்ற நிலையில் இந்திய ரூபாய் நோட்டுகளை மேலும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. திமுக எம்பி தயாநிதி மாறனுக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை இபிஎஸ் திரும்ப பெற்றுள்ளார். கடந்த 2024 மக்களவை தேர்தலின் போது தயாநிதி மாறன் தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இதை எதிர்த்து தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவருக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை இபிஎஸ் தற்போது திரும்ப பெற்றுள்ளார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று காலையில் இருந்து விட்டு மழை பெய்து வருகிறது. சென்னையில் கோடையின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்திருந்த நிலையில் இன்று காலை திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு மழை பெய்ய தொடங்கியது. பல்வேறு இடங்களில் மழை விட்டு பெய்தது. நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு கல்வி சார்ந்த மற்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு உடனடியாக நிதி வழங்கி வருவதாகவும்
PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டு திடீரென பின்வாங்கியதால் தான் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்றும் பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளித்துள்ளார். திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் உள்ள வசதிகளை தான் PM ஸ்ரீ திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் மத்திய அரசு ஏற்படுத்த போகிறது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திமுக MPக்களை விமர்சித்த அமைச்சர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கனிமொழி MP வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய அவர், அமைச்சர் பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்கினால் மட்டும் போதாது என்றும் அவர் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள சபாநாயகரிடம் முறையிடுவோம் என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்காததை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி MPக்கள் பிரச்சனை எழுப்பினர். அப்போது பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழை நாங்கள் வணங்குவதாகவும் தமிழக மக்களையும் அவர்களது கலாச்சாரத்தையும் போற்றுவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களிடம் இருந்து இதுவரை 1,46,80,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பல நேரங்களில் விபத்துகள் ஏற்படுகின்றன. மாடுகள் முட்டி சில நேரங்களில் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஒருமுறை மாடு பிடிபட்டால் அதன் உரிமையாளர்களிடமிருந்து 10,000 ரூபாயும், இரண்டாவது முறை பிடிபட்டால் 15,000 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கூலி திரைப்படத்தின் டீசர் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சிவாஜி ராவுக்கு ரஜினிகாந்த் என்ற பெயரை பாலச்சந்தர் சூட்டிய மார்ச் 14ஆம் தேதி டீசரை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் லோகேஷ் கனகராஜின் பிறந்தநாள் என்பதால் அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.